ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மசாலா டீ. இந்த மசாலா டீல நம்ம ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இஞ்சி, மிளகு இதெல்லாமே நல்லா தட்டி போட்டு நம்ம இந்த டீ செய்ய போறோம். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தட் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த டீ செய்யறதுக்காக 4 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். அதோட ஒரு பீஸ் பட்டை சேர்த்திருக்கேன். கூட 3 கிராம்பு சேர்த்திருக்கேன். அது கூட 4 மிளகு சேர்த்திருக்கேன். நமக்கு மிளகு சேர்த்து தட்டி செய்யும் போது கொஞ்சம் காரத்தன்மையோட நல்லா இருக்கும். இப்ப இது ஒன்னா நம்ம தட்டிக்கலாம். இது ரொம்ப ஃபைன் பவுடரா நம்ம தட்டணுங்கிற அவசியம் இல்ல, கொஞ்சம் கோசா இருந்தா போதும். இந்த மாதிரி நீங்க தட்டிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நீங்க பவுடரா நீங்க தட்டி எடுத்துக்கோங்க. இப்ப இது கூட நான் ஒரு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்துட்டு அதுவும் நம்ம இது கூடவே தட்டிக்கலாம். இப்ப இதுவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்க ஒன்னோட ஒன்னா நல்லா தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு டீக்கு தேவையான மசாலா பவுடர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன். நான் 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்கிற மசாலாவை நம்ம அதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வைக்கும் போது நமக்கு இஞ்சியில இருக்கிற ஃபிளேவர்லாம் தண்ணியில இறங்கிரும். இப்ப பாருங்க, இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இது கூட நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நான் 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் பால் 1:1 ரேஷியோ நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பால் ரொம்ப திக்கா இருந்ததுன்னா நீங்க 1.25 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. பால் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு டீ நல்லா இருக்காது. ஸோ நமக்கு 1:1 ரேஷியோ சேர்த்தும் போது நமக்கு டீ நல்லா இருக்கும். இப்ப இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ இதுல நான் 1 டம்ளர் பால் நான் சேர்த்துக்கிறேன். இப்ப பால் சேர்த்துனதுக்கு அப்புறம் மேல நல்லா நொர பொங்கி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான சர்க்கரை நீங்க சேர்த்துக்கோங்க. நீங்க நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இப்ப ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இதை வடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு மசாலா டீ ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெயினரை வச்சு நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நம்மளோட மசாலா டீ சூப்பரா நல்லா வாசனையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப இது ஒரு சர்விங் கப்புக்கு நம்ம மாத்திக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா டீ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இஞ்சி, மிளகு இதெல்லாமே நம்ம தட்டி போட்டு நம்ம செய்யும் போது இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.